பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணல்லா சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக குற்றம் சாட்டி மாநில மகளிர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. சமீபத்தில் இவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை குறித்த சர்ச்சைகள் நீடித்து வரும் நிலையில் ஜாய் கிருஷ்ணல்லா சமூக வலைதளத்தில் ஒரு பரபரப்பான பதிவை வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் மகளிர் ஆணையம் நடத்திய விசாரணையில் ரங்கராஜ் குழந்தையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாக ஜாய் கிருஷ்ணல்லா கூறியதை அவர் மறுத்தார். மேலும் DNA பரிசோதனையை நான் மறுக்கல, குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் கவனிச்சுக்கிறேன் ரங்கராஜ் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில ஜாய் கிருஷ்ணல்லா தனது சமூக வலைதள பதிவில் என் மகன் அவன் அப்பா செய்வது போலவே விரல்களை மடக்குகிறான், ஒரே ஜீன், இதைவிட வேறென்ன DNA ஆதாரம் வேணும் மிஸ்டர் கணவரை, சிக்கிட்டீங்க அப்படின்னு பதிவிட்டு ரங்கராஜுக்கு மறைமுகமாக அவங்க இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. சமீப காலமாகவே இந்த விஷயமானது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒருவருக்கொருவர் இருவருமே குறை சொல்றது, அதே போல அவங்க என்ன கட்டாயத்தின் பேர்ல தான் திருமணம் பண்ண வச்சாங்க அப்படின்னு மாதம்பட்டி அவர்கள் ஜாய் கிருஷ்ணல்லா மீது புகார் தெரிவிச்சிருந்தாரு. ஜாய் கிருஷ்ணல்லாவோ தான் கூட பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்றது, அதே போல நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோ அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்களும் சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொரு வீடியோவாக வெளியிட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்தும் வந்துட்டு இருந்தாங்க. அவரை போலவே பேசியும் வீடியோ எடுத்தும் வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ அப்பாவை போலவே இந்த மாதிரி அவருடைய செய்கைகள்லாம் இருக்குன்னு குழந்தையை வைத்து இப்போ அவங்க பேசியிருக்காங்க. அதோட அவங்கள காணோம், DNA டெஸ்ட்டுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு நிறையவே சமூக வலைதளங்களில் அப்பப்போ ஜாய் கிருஷ்ணல்லா பேசி வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி மற்றவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டது ரொம்பவே தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலரும் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி முதல் மனைவி இருக்கும்போதே இவங்களை திருமணம் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீதும் கடும் குற்றத்தை எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இருவர் பண்ணதுமே தப்பு தான் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் மாதம்பட்டி அவர்கள் இப்போ அக்செப்ட் பண்ணிக்காதது ஏன், அவ்வளவு தூரம் வீடியோவில் பேசினவர் இப்போ ஏன் இப்படி மாற்றி பேசுகிறார் அப்படின்னு பேசி வராங்க. இதற்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லோரும் இப்போ சமூக வலைதளங்களில் இதை பற்றி பேசி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.